இந்த அருமையான நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு வசனம். நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சில புதிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார் என்பதிலே நான் நம்புகிறேன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, இந்த நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் இந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது இவர்களை அடித்து உள்ளே இழுத்து வந்து இவர்களை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த காயம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த காயத்தோடு இருக்கிறவர்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நமக்குள்ள ஒரு காயம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வரும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, தூங்காமல் நடுராத்திரியில் அவனுடைய அந்த சீலாவையும் கூட வைத்து கொண்டு அந்த நேரத்திலே அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறதை நாம் காண முடிகின்றது. அவங்க அப்படி பண்ணிட்டு இருந்த உடனே அங்கே என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்றுன்னு இந்த வசனத்தை பார்க்குறோம். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கின்ற வேளையில் கூட நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறது, விளக்குகள்லாம் கீழே விழுகிறது. அதன் மூலமாக என்னாகிறது, ஒரு பெரிய இருட்டுக்குள்ளாக அது மாறுகிறது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு ஓடுறாங்க. இதை பார்த்த அந்த சிறைச்சாலையுடைய அந்த காவலர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ நம்மளுக்கு பெரிய தண்டனை கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தற்கொலை பண்ணுவதற்காக அவர் முயற்சி செய்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த பவுல் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தி, நாங்கள் தப்பிக்கவில்லை, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பவுலையும் சீலாவையும் உள்ளே கொண்டு வைத்தது ரோமாபுரி உடைய அதிகாரிகள். அதனால் ஒரு ஹை பவர் அத்தாரிட்டியோடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இந்த சிறைச்சாலையில் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதனால் மிக முக்கியமான ஒரு குற்றவாளிகளை எப்படி அவங்க டீல் பண்ணுவாங்களோ அப்படி பார்க்கணும். இவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்கன்னா இந்த சிறைச்சாலையுடைய காவல் காக்கக்கூடிய அந்த தலைவருக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகும். அப்போது இதை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்களை பணிந்து கொண்டு உங்களுடைய தேவன் மெய்யான தேவன் அப்படிங்கிறத அந்த இடத்துல அறிக்கையிடுறான். அறிக்கையிட்டது மாத்திரம் இல்லாமல் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணுறான், இன்வைட் பண்ணுறான். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். அப்போ பாருங்க, துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற நேரத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவரை பற்றி அறியாத ஒருவருடைய மனதிற்குள்ளாக அவர் செல்கிறார். உடனடியாக அவன் என்ன பண்ணுகிறான், ரட்சிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னை தயார் ஆக்கி கொண்டிருக்கின்றான். உடனடியாக அவர்களை இன்வைட் பண்ணுறான், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறான். வீட்டுக்கு போய் அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய காயங்களுக்கு மருந்து போடுறான். மருந்து போட்டு இரவு முழுவதும் அவனுடைய போதகங்களை கேட்டு மறுநாள் காலையிலே அவன் ஞானஸ்நானம் எடுப்பதை நாம் காண முடிகின்றது. மிக ஒரு முக்கியமான விஷயம் பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் நாம் ஆண்டவரை நாம் விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது தேவன் அந்த காரியங்களை மாற்றுவது மாத்திரமல்ல, அந்த காரியத்தின் வாயிலாக அவருடைய மகிமையை விளங்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு குவாலிட்டி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அதிகாரிகள்லாம் இரவோட இரவாக பேசுகிறாங்க. இப்படி சிறைச்சாலை அல்ல அஸ்திபாரங்கள், அந்த கதவுகள், இதெல்லாம் இந்த சம்பவம் இட் இஸ் க்ளோஸ் டு அ மிராக்கிள். ஒரு மிராக்கிளுக்கான எல்லா தகுதியும் அந்த சம்பவத்துக்கு இருக்குது. அப்போது இரவு முழுவதும் பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக இந்த பவுலை வந்து தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒருத்தரை அனுப்புகிறாங்க. அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, பவுலை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்தில் தான் நம்முடைய ஆண்டவரை வைராக்கியமாக பெற்றுக்கொண்ட ஒரு நபர் எப்படி
செயல்படுறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ரொம்ப சந்தோஷம். நைட்டு ஃபுல்லா நம்ம சிறையில இருந்திருக்கிறோம். காயங்கள் வேற. அந்த காயத்துக்கு சரி பண்ணணும், மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பியிருப்போம். ஆனா பவுல் அப்படி பண்ணல. அதுதான் பவுலுக்கும் நமக்குமான ஒரு வித்தியாசம். பவுல் சாதாரண கிறிஸ்தவர் அல்ல. ஒருவேளை சவுலாக இருந்து மாறினவர். ஆண்டவரை துன்பப்படுத்தினவர்களிலே முக்கியமானவர். ஒருவேளை எக்ஸ்ட்ரீமாக ஆண்டவரை எதிர்த்த நபர், எக்ஸ்ட்ரீமாக ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நபர் தான் பவுல். அப்படிப்பட்ட பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த வைராக்கியம் என்னது? அந்த அதிகாரிகள் வெளியரங்கமா என்ன அடித்தாங்க, வெளியரங்கமா என்ன துன்பப்படுத்தினாங்க. அப்படின்னா அவங்க வெளியரங்கமா தான் என்ன விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போறதுக்கு மறுக்கிறான். இந்த செய்தி அதிகாரிகளுக்கு போகிறது. அதிகாரிகள் பயப்படுறாங்க. ஐயையோ! வெளியரங்கமா நம்ம போய் இப்படி நம்ம சொன்னோம்னா, நம்முடைய பவர் என்ன ஆகுறது? அதுக்கு பிறகு யாரும் நம்மளுக்கு பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லி, அவங்க ஓடி வந்து பவுல என்ன பண்றாங்க? பாசிஃபை பண்றத நம்ம பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, இந்த ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். துதிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடர்களை அசைக்கிறது மாத்திரமல்லாமல், மனிதர்களையும் அசைக்கிறார். மனிதர்களை அசைக்கிறது மாத்திரமல்லாமல், அவர்களை இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த நம்மையே பயன்படுத்துகிறார். அது மாத்திரமல்லாமல், ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலும் ஒருவேளை பவுலைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நாம் தேவனை துதித்து பாட வேண்டும். அவருடைய நாமங்களை சொல்லி நாம் துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். ஒருவேளை சாத்தானுடைய கிரியைகள் அது நம்மை கட்டி இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய காலில் கட்டியிருக்கக்கூடிய அந்த சங்கிலிகள் இதெல்லாம் என்ன ஆகும்? அது நம்மை விட்டு விலகும். அதோடு மாத்திரமல்லாமல் வெளியரங்கமாக நமக்கு மகிமையையும் ஆண்டவர் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். இப்படிப்பட்டதான கிருபைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து நாம் வேதத்தை அனுதினமும் வாசிப்போம். வேதத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை தியானிப்போம். நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். துதித்து கொண்டிருங்கள், சூழ்நிலைகள் மாறும்.